ஸோ இது வந்து ஓவரால் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரேட் அப்படின்றது, ஒரு ட்ரேடிங்ன்றது ஜஸ்ட் லைக் தட் வந்து எதுவும் வந்தோம் போனோம், ஒரு நாளைக்கு 75 என்ட்ரி எடுத்தோம், 80 என்ட்ரி எடுத்தோம், ஏன் எடுத்தோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து டேட்டா ட்ரிவன் ப்ராசஸ். டேட்டா ட்ரிவன் பண்ணுற ஒரு டேட்டா மூலியம், இந்த டேட்டாவை நம்பி தான் நம்ம பணம் போடுறோம், எதையோ நம்பி நம்ம பணம் போடுறது கிடையாது. அதே மாதிரி இது நீங்கள் பிகினராக இருந்து டெலகிராம் குரூப்பில் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்தால் இது சத்தியமாக இந்த கான்செப்ட் புரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து சிஸ்டம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை நம்பி நம்ம பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கம்பல்சரி வந்து புரியும். ஸோ இந்த டேட்டா உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து தைரியமாக வந்து அந்த ட்ரேடுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லக் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸும் கிடையாது, ப்ராசஸும். இது வந்து பியூர்லி ப்ராசஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், லக் பேஸ் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. லக்குன்றது ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஒரு ஓவர் நைட் ஒரு பொசிஷன் வச்சு என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேசலை. இது கண்டினியூவாக உங்கள் சிஸ்டத்தை நம்பி நம்ம போடுற ஒரு ப்ராசஸ் ஓரியன்டான ஒரு பிஸ்னஸ் இது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டேட்டாவோட நீங்கள் ஏதாவதுனா டேட்டாவோட இறங்குங்க. ஓகே, ஹை ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதத்தோட P&L என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ எவ்ரி மந்த்தும் நம்ம இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒன்றா இருக்கும். நம்ம வந்து எல்லாருமே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்க நம்பி நம்ம பணம் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேட்டா, அதை வந்து டெய்லியும் பண்ணுற நம்மளுடைய கன்சிஸ்டன்சி, இது மூணும் சேர்ந்தது தான் வந்து ஒரு அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறுபடுறதுக்கும் என்ன அவுட்புட் வந்து மாறுபடுறதுக்கான காரணம் வந்து அவங்கவுங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன டேட்டா வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து மாறுபடுது. ஸோ நான் வந்து ட்ரேடு இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான் போன வருஷம், அதுக்கு முன்ன வருஷம், ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து இந்த டேட்டா அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து வித்தியாசம் வரும்பொழுது, அதாவது பாசிட்டிவ் அவுட்கம் வராத பொழுது நம்ம பண்ண ஸ்டார்டிங்கில் பண்ண சில வேலைகளை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா தான் தெரியும் என்ன அப்படின்றது. அதாவது சிஸ்டம் பிலீவிங் அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டத்தை நம்ம நம்புறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு இது. இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டேல வந்து போன மாதம் வந்து ஒரு 1 lakh வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கூட வந்து ஒரு யூடியூப்பில் நம்ம நண்பர்கள் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, அந்த 1 lakh லாஸுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க ஒரு போட்ட பதில் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு சிஸ்டத்தை பேக் டெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாலும், ஆனால் திடீர்னு வந்து அதை விட்டுட்டு, இல்லை திடீர்னு பேக் டெஸ்டே பண்ணாத ஏதோ ஒன்றத்தை நம்பி நம்ம போய் திடீர்னு வந்து அதை செக் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகுறதுன்றது இது எல்லாருக்குமே சாதாரண விஷயம்தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பின்னாடி அவங்க சொல்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் லாஸ் ஆனது வந்து ஒரு நம்ம பேக் டெஸ்டே பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸுக்கெல்லாம் பின்னாடி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மறுபடியும் எப்படி என்னுடைய டேட்டா என்ன, எதை நம்பி நம்ம அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன நேற்று அவுட்புட் பார்த்தோம், இன்றைக்கி வந்து நம்ம அதோட ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் மந்த்து செப்டம்பரோட 12லேருந்து எடுத்த டேட்டா. ஆக்சுவலி 12லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து இடையில வந்து நிறுத்திருந்தோம். இந்த டேட்டாவை எடுக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத டேட்டா எடுக்கிறத வந்து நிறுத்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ மறுபடியும் 12லேருந்து ஆக்சுவலி இது நாங்கள் வந்து எடுத்த டேட்டா. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட் எடுக்கிறோம். இது கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது டேட் ஆக்சுவலி வந்து இதுவாகிடுது. ஸோ 12லேருந்து ஆக்சுவலி வந்து 29 வரைக்கும், 29 செப்டம்பர் வரைக்கும் எடுத்த டேட்டா. 30 அன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டாவில் நாங்கள் என்னென்னத்தை எதை நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம், செல்லிங்கில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு செல்லரு.
ஸோ இது பாயிண்ட்ஸ் இன் ஓடிஎம் அப்படின்றது தெரியும். நாங்கள் மார்ஜின் மணிக்காக ஓடிஎம் வாங்குவோம். அதில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி படி அதில் வந்து பாசிட்டிவாக பாயிண்ட்ஸ் வருதா, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வருதா, குவான்டிட்டி எவ்வளோ ஆக்சுவல் பாயிண்ட் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த டேட்டாவோட இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஆஸ் பர் என்ட்ரி வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ட்ரேட் பண்ணியிருப்போம், ஒரு நாள் 3 ட்ரேட் எடுத்திருப்போம், 3 ட்ரேடுமே லாஸில் இருக்கும். சம்டைம் அதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த என்னைக்கெல்லாம் ஒரே ஒரு ட்ரேட் கரெக்டாக என்ட்ரி வருதோ அது நல்லாவே கிளிக் ஆகிடும். நம்ம இந்த 3 ட்ரேடுன்றது இது நம்ம என்ட்ரி படியாக அமைஞ்சிருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அட்டெம்ப்ட் அடிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 ட்ரேடு வந்து அதிகபட்சமாக 7 ட்ரேடு எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே வந்து அதிகமாக போகல. இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டா. அதே மாதிரி வந்து கண்டினியூ இது வந்து பர் டேக்கான எத்தனை ட்ரேட் எடுத்தோன்றதும் அந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட். இப்போ இதில் 3 ட்ரேட் எடுத்திருக்கேன்னா 3 ட்ரேடுமே அன்னைக்கு எஸ்எல் அடிச்சிருக்கு 10 பாயிண்ட், 17 பாயிண்ட், 12 பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இது எதுக்கு நம்ம நோட் பண்றோம்னா நம்மளுடைய மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் என்ன, அதாவது ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னா அது வந்து எவ்வளோ பாயிண்ட்ல வந்து நெகட்டிவ்ல முடியுது அப்படின்றது தான் வந்து. ஸோ எங்களுடைய மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ இந்த மாதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாசிட்டிவாக ட்ரேட் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, பாசிட்டிவ் மீன்ஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து பேக்கப்பாக இது வந்து எவ்ரிடே வந்து மார்க் பண்ணோம். அது மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கோம், 300 குவான்டிட்டி ஒவ்வொரு ட்ரேட் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இது ஓவராலாக மார்க் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட் வந்து மொத்தமாக 36 ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா நாளும் சேர்த்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இது வந்து பர் ட்ரேட் டீட்டெயில் தான். ஓகேங்களா? ஏன் பர் ட்ரேட் டீட்டெயில் அப்படின்னா அப்போதான் ஒவ்வொரு பர்டிகுலர் ட்ரேடு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய இதில் வந்து நம்ம இந்த டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து அந்த சிஸ்டத்தை நம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ மொத்தமாக 36 ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு வந்து பண்ண ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூ லூசிங் அப்படின்னா 4 லூசிங், அதாவது அடுத்தடுத்து 4 ட்ரேடு கூட லாஸ் ஆயிருக்கு. அதுக்காக வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து விட்டுட்டு போக முடியாது. அப்படின்றதுனால தான் எத்தனை ட்ரேடு வந்து லாஸ் ஆயிருக்குன்னா அதிகபட்சம் இந்த மாதம் வந்து 4 ட்ரேடு வந்து லாஸ் ஆயிருக்கு. மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து 26 பாயிண்ட். ஸோ 26 பாயிண்ட் தான் அதிகபட்சமாக எங்களுடைய ஸ்டாப் லாஸ். மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரேடு வந்து 71 பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கு. ஸோ 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து 71 பாயிண்ட்ஸ் வந்து 71 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதிகபட்சமாக அதாவது நம்ம ட்ரெயிலிங் அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது அவ்வளோ வந்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வின்னிங் ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா 13 ட்ரேடு தான். அதாவது எடுத்ததே 12th தான் எடுத்திருக்கோம். ஸோ 36 ட்ரேடு வந்துருக்கு 12th 29th வரைக்கும். அதில் 13 ட்ரேடு தான் வின்னிங் ட்ரேடு. ஸோ லூசிங் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 23 ட்ரேடு. பட் 23 ட்ரேடு லூஸ் 36% வின்னிங் ரேட்டு. பட் அந்த வின்னிங் ரேட்லையுமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப 100%ஓட வின்னிங் ரேட் உள்ள சிஸ்டம் வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதிகபட்சமாக எங்களுடைய மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் இவ்வளோன்னு தெரியும் போது நம்ம இதில் வந்து இப்போ நான் ஒரு 300 குவான்டிட்டி செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சிடும் 7500 7600 தான் அதிகபட்ச லாஸ் வரப்போகுது அப்படின்றது இந்த பர்டிகுலர் ட்ரேடில் எவ்வளோ வரப்போகுதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்படின்ற போது நம்ம வந்து நம்மளுடைய என்ட்ரி வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் படி நம்மளுக்கு வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து கிளிக் அதுங்கெல்லாம் நம்ம வந்து அப்போதான் தைரியமாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து நேற்று நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க போன வீடியோவில், இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது ஏதோ நாங்கள் இந்த மாதம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதை நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு வீடியோவை கூட நான் ஏர்லியராக நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். அது நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். மறுபடியும் இப்போ வந்து இந்த டேட்டாவை நம்ம வந்து பேக்கப் டேட்டா எடுக்கணும் அப்படின்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 அதாவது 2024 டேட்டா, மார்ச் மாதத்தோட டேட்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதே சேம் டேட்டா தான் நம்ம எடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து 4 ட்ரேடு லாஸ் ஆயிருக்கும். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இதில் என்ட்ரி என்ன எக்ஸிட் வரைக்கும்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரி எக்ஸிட் இப்போ நான் நோட் பண்ணுறதுல அது தேவையில்லைன்றதுனால விட்டுட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரேடு வந்து கண்டினியூவாக இந்த டேட்டா வந்து போன வருஷம் மார்ச்சில் எடுத்தது டேட்டா. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலராக மார்ச்சில் 42 ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 24 ட்ரேடு தான். சரிங்களா? அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.